வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி, இதுவரைக்கும் யாருமே காட்டாத ஒரு புதிய ஒரு உலகத்த தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியை இதுவரைக்கும் யாரும் பதிவிட்டதே கிடையாதுங்க. நம்ம தான் முறையா பதிவிட போறோம். நம்மள பல பேர் வால்பாறை பயணம் பண்ணியிருப்போங்க. ஆனால் இந்த வால்பாறையையும் தாண்டி 40 கிலோமீட்டர் தொலைவில் கேரளா மாநிலத்தோட எல்லை பகுதியில் தாங்க இந்த சொர்க்கம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு தாங்க இன்னைக்கு நம்மளோட பயணம் இருக்க போகுது. அதிக வனவிலங்குகளும் புலி அதிகமாக நிறைஞ்ச ஒரு பகுதி தாங்க இந்த பகுதி. இயற்கைக்கு கொஞ்சமும் பஞ்சமே இல்லாத இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அழகான பகுதி தாங்க இது. இது எந்த இடத்துட்ட அமைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கும். இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. பருவமழையில் மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய ஒரு பகுதியில் இந்த பகுதியும் ஒரு பகுதிங்க. நமக்கான பேருந்து வந்துருச்சு. வாங்க, நான் பேருந்துக்குள்ளே ஏறிட்டு எந்த இடம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம அனுமதியும் வாங்கிட்டோம். முன்னாடி இருக்கையில் இடத்தையும் போட்டாச்சுங்க. ஓட்டுநரும் சரி, நடத்துனரும் சரி ரொம்பவே தன்மையானவங்களாக இருக்காங்க. நம்மளுடைய பேருந்தை சரியாக பொள்ளாச்சியிலேருந்து 1 மணிக்கெலாம் எடுத்தாச்சுங்க. நம்ம பயணம் பண்ணக்கூடிய தூரன்றது மொத்தமாக 110 கிலோமீட்டருக்கு 95 ரூபா வசூல் பண்ணுறாங்கங்க. இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய ஊரோடைய பேர் பார்த்திங்கன்னா செய்கல்முடிங்க. நம்ம இன்றைக்கி பொள்ளாச்சியிலேருந்து செய்கல்முடி வரைக்கும் பயணம் பண்ண போகிறோம். இந்த பகுதி அப்படி என்ன ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னா, இந்த ஊரை நம்ம தமிழ்நாட்டினுடைய டார்ஜிலிங்னு சொல்லுவாங்கங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுது. முக்கியமான விஷயம் என்னென்னா, பருவமழையில் இந்த பகுதிக்கு பயணம் பண்ணால் நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த பகுதியை மறக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஆழியாரோடைய அணைக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. இதுதான் பூங்காங்க, ஆழியார் பூங்கா. ஆழியாரில் 10 நிமிஷம் நிறுத்துவாங்கங்க. இங்கே பெரும்பாலும் வால்பாறை நோக்கி போகக்கூடிய எல்லா பேருந்துமே இந்த ஆழியாரில் நிறுத்தி வைப்பாங்க. இந்த காடம்பாறைக்கு போகிறோம் இல்லைங்களா, அந்த பேருந்து மட்டும்தாங்க இங்கே நிறுத்த மாட்டாங்க. அது அட்டக்கட்டியில் மட்டும் நிறுத்துவாங்க. அங்கே நம்ம இப்போ வால்பாறைக்கு போகிறதுக்கான சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்மளுடைய மலையேற்றம் ஆரம்பிக்க போகுது. 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆழியார் அணையை பார்த்தோம். அப்போ தண்ணியே இல்லை. இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களேன். பருவமழை நல்லாவே பெஞ்சிட்ருக்குங்க மேலே வால்பாறை பகுதிங்கெல்லாம். இது நவமலைக்கு போகிறதுக்கான சாலைங்க. அது
நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு வால்பாறை மட்டும் தானேங்க தெரியும். ஆனால் இந்த செய்கல்முடி அப்படின்ற பகுதி வந்துட்டு கிட்டத்தட்ட கேரளாவுடைய எல்லையில் தாங்க அமைஞ்சிருக்கு. இது எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை, அதுக்கப்புறம் உருளிக்கல், சோழையாறு அணை, இதை தாண்டி உங்களுக்கு வந்து செய்கல்முடி போகிறோங்க. ஒரு வால்பாறையோட மலைத்தொடரை முழுவதுமாக வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்த ஒரு அனுபவம் வந்துட்டு இந்த பகுதிக்கு போனால் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அட்டைக்கட்டிக்கு வந்துட்டோங்க. என்னடா அது பருவமழையில் பயணம் பண்ணுறோமே மழையே இல்லையேன்னு நினச்சோம். அட்டைக்கட்டி வரைக்கும் மழையே பெய்யலைங்க. இங்கே மழை வந்துட்டு ஆரம்பிச்சிடுச்சிங்க. அங்கேருந்து பார்க்குறப்பயே பார்த்தோம் சுற்றி மேகமாக. அது இந்த இடம்லாம் பாருங்களேன், நல்ல மழை வந்துட்டு ஆரம்பிச்சிடுச்சிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஹை ஃபாரஸ்ட் வரைக்கும் வந்து ஒரு பயணம் பண்ணியிருந்தோங்க. அந்த காணொலி நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ நம்ம பயணம் பண்ணுறப்பே இந்த செய்கல்முடி அப்படின்ற பகுதியை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நம்ம பயணம் பண்ணின்னு சொல்லிட்டு பயணத்தை வந்து திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் மழை பெய்யலைங்க அந்த சமயத்தில். அதனால தான் வந்து காத்திருந்து இன்றைக்கி மழை பெய்யுன்னு சொன்னதுனால இன்றைக்கி வந்து நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அட்டைக்கட்டிக்கு அப்புறமே அருமையாக ஆயிடுச்சிங்க இந்த பகுதிங்க. நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த செய்கல்முடி இந்த பகுதி தான் வந்து நெடுதூரம் பயணம் பண்ணக்கூடிய பேருந்துங்க. கோயம்புத்தூர்லேருந்து செய்கல்முடி வரைக்குமே வந்து நேரடியாக வந்து பேருந்து சேவைகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வந்து இந்த சின்ன பேருந்து வந்துட்டு பயணம் பண்ணுதுங்க. காலையிலே 7 மணிக்கெல்லாம் நம்ம அங்கே போகணும். ஆனால் இன்றைக்கி அங்கேருந்து பேருந்து எடுக்கலை. அதனால தான் பொள்ளாச்சி வந்துட்டு பொள்ளாச்சிலேருந்து 1 மணிக்கு எடுக்கக்கூடிய இந்த பேருந்தில் நம்ம ஏறி வரோங்க. இதுவும் வந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பயணம் பண்ணுதுங்க. செய்கல்முடியை இது வரைக்கும் யாரும் வந்துட்டு பயணம் பண்ணி பதிவிட்டது கிடையாதுங்க. நம்ம தான் வந்து முதல் முறையாக வந்து பயணம் பண்ணி பதிவிட போகிறோம். இந்த வால்பாறை வரைக்கும் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அதே மாதிரியான உணர்வு தாங்க இந்த வாட்டி நம்மளோட பயணமும் கொடுக்குது. மழையில் பயணம் பண்ணுறப்ப வால்பாறை அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நம்மளுடைய பேருந்தில் இசை வேறு ஒழிச்சிட்ருக்குங்களா, அது இன்னமும் வந்து இன்னும் ஒரு அழகாக வந்துட்டு கூட்டி கொடுக்குதுங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த பகுதி மாதிரியே வால்பாறையில் இன்னொரு பகுதி ஒன்று இருக்குங்க. அந்த பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் ரோட்லலாம் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப நெடுதூரம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பேருந்துங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்துட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்து பதிவிட்டு நம்ம காணொலி வெளியிடுவோங்க. நம்ம இந்த செய்கல்முடிக்கு சொந்த வாகனங்களில் பயணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வால்பாறை போகணும் அவசியம் கிடையாதுங்க. ஐயர்பாடின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்து வலதுபுறம் திரும்பி இந்த செய்கல்முடிக்கு வந்து பயணம் பண்ண முடியுங்க.
நம்ம வால்பாறையிலேருந்து அதிரம்பள்ளிக்கு வந்து ஒரு பேருந்து பயணம் வந்து பண்ணியிருந்தோங்க. அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, பொள்ளாச்சியிலேருந்து சாலக்குடிக்கு வந்துட்டு அதிரப்பள்ளி வழியாக வந்துட்டு பேருந்து சேவைகள் இருக்குது காலையில் சொல்லியிருந்தீங்க. அந்த சேவையை வந்து நிறுத்திட்டாங்களாம். இப்போ அந்த சேவை வந்து கிடையாதுங்க. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், என்னமா இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குங்க இந்த பகுதி. இந்த செய்கல் மொழியில் வந்துட்டு வனவிலங்குகள் ரொம்பவே அதிகங்க. முக்கியமாக புலிகள் வந்துட்டு இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க. நம்ம இப்போ வால்பாறை கிட்ட வந்துட்டு நெருங்கிட்டோங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணது ஒரு 65 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்குமாங்க. இந்த பேருந்துக்கு சரியான கூட்டம் நின்றுட்டுருக்காங்க வால்பாறையில். அடிக்கடி வந்துட்டு பேருந்து சேவைகள் இல்லைன்னு நினைக்கிறாங்க இந்த செய்கல் முடிக்கு. ஓட்டுநர் தான் சொன்னாங்க, நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கை வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம உள்ளதாக உட்காந்துருக்கோம். சரியான கூட்டங்க. அங்கே பாருங்கள் எப்படி வந்துட்டு இடம் போடுறாங்க அப்படின்னு. இந்த அண்ணன் தாங்க நிறைய தகவல் வந்து நமக்கு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களும் செய்கல் முடி வரைக்கும் தான் பயணம் பண்ணுறாங்க. பேருந்து சரியான கூட்டங்க. கீழே நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஒரு 10 நிமிடத்துக்கு அப்புறமா வால்பாறையிலேருந்து நம்மளுடைய பேருந்து வந்து எடுத்துட்டாங்க. வால்பாறையிலேருந்து சரியாக 3:30க்குலாம் வந்து எடுத்துட்டாங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. சோழையாருடைய அணைக்கு பக்கத்துலேயே வந்து பயணம் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வால்பாறையிலேருந்து அதிரம்பள்ளி பயணம் பண்ணுறப்ப இந்த அணையில் வந்துட்டு சுத்தமாக தண்ணியே கிடையாது. 1.5 மாதத்தில் அணையே முழுமையாகிடுச்சு. எப்போ செம்மங்க. நம்ம அதிரம்பள்ளி பயணம் பண்ணுறப்போ இந்த சோலையாருக்கு அணைக்கு பக்கத்துலேயே தான் வந்து பயணம் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்மளால் வந்து இந்த பகுதியை வந்து பதிவிடவே முடியல. ஏன்னா இடம் கிடைக்கல. ரொம்பவே பெரிய அளவுக்கு ஒரு சம்பவமாயிட்டு அந்த பயணன்றது. ஆனால் இப்போ நல்ல ஒரு வந்துட்டு இருக்கை கிடைச்சி அழகாக வந்து பதிவு பண்ணிட்டோம். அப்போ தண்ணியே இல்லை இப்போ. ஆனால் நல்லா ஃபுல்லானதுக்கப்புறமா பதிவிடுறோங்க. இந்த இடத்தையே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த வாட்டி நம்ம பயணம் பண்ணதுக்கும் இப்போ பயணம் பண்ணுறதுக்கும்.
நம்ம இப்போ சோலையார் அணையோடைய நுழைவு வாயிலுக்கு வந்துட்டோங்க. இது உள்ளே நம்ம பயணம் பண்ணி அணையவே பார்க்க முடியுங்க. இந்த இடம் தான் வந்து சோலையார் அணையோடைய வந்துட்டு பேருந்து நிறுத்தங்க. இது சோலையார் அணை பேருந்து நிறுத்தம் சொல்கிறாங்க. நேராக போகக்கூடிய அந்த சாலை வந்து அதிரப்பள்ளி வழியாக சாலக்குடி போகிறதுங்க. இந்த செய்கல்முடி அப்படின்ற இடம் வந்து ரொம்பவே இயற்கை கொஞ்சக்கூடிய ஒரு பகுதி. முழுவதும் வந்து தேயிலையால் வந்து நிறைஞ்ச ஒரு பகுதிங்க. சாலையும் ரொம்பவே குறுகலான சாலையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ சாலையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மக்கள். இன்னும் சில பகுதிகளில் வந்து இந்த பகுதியிலையும் சாலை போடாமல் இருக்காங்க. அது எஸ்டேட்டோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இந்த பகுதிக்கு அடிக்கடிலாம் பேருந்து சேவை கிடையாது. சில நேரங்களில் மட்டும்தாங்க வந்து சேவைகள் இருக்குது. வால்பாறையிலேருந்து அடிக்கடி இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நாளைக்கு 2 சேவை மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் வாகமன் இந்த வயநாடுலாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த சாலைன்றது ரொம்பவே செங்குத்தாக வந்துட்டு தேயிலை வந்து பயிர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே இருக்குது பாருங்களேன். இந்த பகுதி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பகுதி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை வந்து புலி தாக்கினதாக வந்து நீங்கள் செய்தியில் கேட்டிருப்பீங்க. அந்த பகுதி இந்த பகுதி தாங்க. வால்பாறைன்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்த செய்கல்முடியில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. வால்பாறையை விட இந்த செய்கல்முடியில் தான் வந்து புலிகள் ரொம்ப ரொம்ப அதிகம். யானை அது மட்டும் இல்லாமல் காட்டெருமைகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இந்த பகுதிக்கு வரப்போ வாங்குங்க. இந்த செய்கல்முடியில் அதிகமாக வந்து எஸ்டேட்டுகள் தான் அதிகம். பெரும்பாலும் வந்து இந்த தேயிலை தோட்டங்களுக்கு பணிபுரியறதுக்காக தாங்க மக்கள் அதிகமாக வராங்க. நம்ம இப்போது செய்கல்முடி அப்படின்ற பகுதிக்கிட்ட வந்துட்டோங்க. இந்த பகுதி தான் வந்துட்டு செய்கல்முடிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இறங்கிட்டு இந்த ஊரை பார்ப்போம். இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு தேநீர் கடை கூட ஒன்று இருக்குங்க. அது கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நிறுத்துகிறாங்க செய்கல்முடியிலேருந்து. பரவாயில்லைங்க, இங்கே டீ சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க.